ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். வீட்டில் நிறைய பொரி இருக்குது. சீக்கிரமாக காலி பண்ணணுன்னா இந்த மாதிரி செஞ்சு வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே நாளில் காலி ஆயிரும். அதுக்கு அகலமான ஒரு பெரிய வடைச்சட்டி எடுத்துக்கலாங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருங்க. நான் வந்து ஒரு பக்கா பொரி வந்து யூஸ் பண்ணுறேங்க. அதனால் அந்த அளவு நான் சேர்த்திருக்கேன். 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திக்கிங்க. இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கடுகு வெடித்ததும் பூண்டு சேர்த்திக்கலாங்க. சின்ன சின்ன பூண்டாக இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்திருக்கேன். இதே பெரிய பூண்டாக இருந்தால் தட்டி சேர்த்திக்கிங்க. பூண்டு சேர்த்தி சிம்மில் வச்சிடணும். நல்லா அந்த பூண்டு வந்து கலரே சேஞ்ச் ஆகி வரணும். இந்த அளவுக்கு வந்து பூண்டு வதங்கிடணுங்க. அதுக்கு அடுத்தது கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் வந்து லாஸ்ட்டாக சேர்த்தணும் அப்படின்னா அந்த வாசம் இருக்கும். எப்பவுமே அந்த எண்ணெயிலே வந்து மஞ்சத்தூள் சேர்த்திக்கணும். ஒரு தடவை அந்த மஞ்சத்தூள் சேர்த்தி கலந்து விட்டுட்டு கருவேப்பிலை, வரமிளகாய் இந்த ரெண்டையும் சேர்த்திக்கணுங்க. வரமிளகாய் வந்து நான் ஒரு 5 மிளகாய் போட்டிருக்கேன். காரம் வந்து இது மீடியமாக இருக்குங்க. கொஞ்சம் அதிகமாக காரம் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னும் 2 மிளகாய் கூட சேர்த்திக்கிங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து நடக்கடலை, பொட்டுக்கடலை ரெண்டும் சேர்த்திக்கலாங்க. பொட்டுக்கடலை பிடிக்காதவங்க பொட்டுக்கடலை சேர்த்த வேணாம். எது பிடிக்காதோ அதை ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. நான் ரெண்டுமே சேர்த்திருக்கேன். தோலெல்லாம் எடுக்கணுங்கிறது கிடையாதுங்க, அப்படியே சேர்த்திக்கலாம். சேர்த்து சிம்மில் வச்சு அந்த லைட்டாக சூடேறினா போதுங்க. ரொம்ப நேரம் கிளற வேணாம். அந்த கல்லை லைட்டாக சூடேறினா போதுங்க. பொரியை சேர்த்திடலாம். ஒரு பக்கா பொரி வந்து நான் சேர்த்திருக்கேங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நிறைய பேர் ஜீரகம்லாம் போடுவாங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. இந்த மெத்தட் நீங்கள் பொரி வறுத்தீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காரம் வந்து இது மீடியமாக இருக்குங்க. நல்லா காரம் வேணுன்னா இன்னும் 2 மிளகாய் போட்டுக்குங்க. அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா ஒரே நாளில் காலி ஆயிரும். ரொம்ப நேரம் கூட கலர வேண்டியது இல்லைங்க. அந்த கலர் சேஞ்ச் ஆனால் போதும். லைட்டாக சூடேறினது இறக்கிடலாம். சூப்பரான காரப்பொரி ரெடிங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.